கிறிஸ்து உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதம் 28:6. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். ஆமேன். நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். தாவீது அவருக்கு ஒரு பேர் வைக்கிறார். சங்கீதம் 65 ஜெபத்தை கேட்கிறவர். தாவீதுடைய நெருக்கத்தில், போராட்டத்தில், பிரச்சனைகளில், பல விதமான சோதனைகளில், கஷ்டங்களில் அவர் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார் என்று சொல்லுங்க தன்னுடைய அனுபவத்தை குறித்து எழுதியிருக்கிறார். தாவீதுடைய ஜெபத்தை மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டில் அநேக பரிசுத்தவான்கள், அதே போல புதிய ஏற்பாட்டில் அநேக பரிசுத்தவான்கள் ஜெபித்த ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது எஸ்ஏ ராஜா பற்றி பார்க்கிறோம். எஸ்ஏ திகில் சொல்ல, நீ பிழைக்க மாட்டாய், வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்த சொன்ன போது அவன் கண்ணீரோடு சோர்வமாக திரும்பி ஜெபம் பண்ணான். கர்த்தர் அவர் ஜெபத்தை கேட்டார். 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தார். இல்லையா? அண்ணால் பிள்ளை இல்லாத ஒரு நெருக்கம், கேலி, பரியாச, நிந்தை, அவமானம். ஆனால் அவளுடைய கண்ணீரோடு போய் ஆலயத்தில் ஜெபம் பண்ணால் அவருடைய ஜெபத்தை கேட்டு சாமுவேலை கர்த்தர் கொடுத்தார். யோனா மீனின் வயிற்றிலிருந்து ஜெபிக்கிறார். பாருங்க, மீன் வயிற்றிலிருந்து ஜெபிக்க முடியுமா? பாருங்க, முழங்கால் படியிட முடியுமா? வாயை திறந்து ஜெபிக்க முடியுமா? ஆனாலும் கூட பாருங்க, அவர் மீனின் வயிற்றிலிருந்து யோனா ஜெபம் பண்ணார். கர்த்தர் யோனாவுடைய ஜெபத்தை கேட்டு இங்கே விடுதலை கொடுத்தார். பவுல், சீலா ஊழியம் செய்து நிமித்தமாய், சுவிசேஷ அறிவித்த நிமித்தமாய் அடிக்கப்பட்டு கால்கள் பெருமரத்தில் பாட்டப்பட்ட நிலையில சிறைச்சாலையில நடுராத்திரியில் அவர் துதித்து ஜெபித்தார்கள். அவருடைய ஜெபத்தை கேட்டார். இப்படி அநேக சாட்சிகளை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அவருடைய ஜெபத்தை மாத்திரமல்ல, நம்முடைய ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டு நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட வியாதி, கஷ்டம், போராட்டம், மழை, வெள்ளம், புயல் எல்லாவற்றிலிருந்து நம்மை தப்புவித்து இன்னைக்கு டிசம்பர் மாதம் 28 காணும்படியாக கர்த்தர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். காரணம், நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்டார். ஆகவே தொடர்ந்து நம்ம செய்ய வேண்டிய காரியம், முக்கியமான காரியம், அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக திறப்பிலை நின்று நாம் ஜெபிக்கணும். இப்படி ஜெபிக்கும் போது யோபு போல, யோபு சிறையிருக்காக ஜெபித்தான், கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார் சொல்லி பார்க்கணும். நம்ம மற்றவங்களுக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்முடைய தேவையை சந்திக்கிறவராய் இருக்கிறார். அது நம்ம ஜெபிப்போம், ஜெயம் பெறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிக்கலாமா? இயேசு நல்ல தகப்பனே, இந்த நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைக்கா நன்றி. இந்த வார்த்தைகளை நாங்கள் பிடித்து கொண்டு தொடர்ந்து ஜெப வீரர்களாய் மாறுவதை பலப்படுத்தும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிறார்கள் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்றைக்கு மகிமை உண்டாதாக. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.